ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியில் வந்து ரொம்ப லென்த்தியான ஹேருங்க. இந்த முடி வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு லாங்காக தான் இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு லென்த்து ஹேர் தான். இடுப்பு வரைக்கும் எனக்கு வந்து இருக்குங்க. எனக்கு இடுப்பு வரைக்கும் என்னோடய முடி வந்து அவ்வளோ லென்த்தாக இருக்கும். அதாவது என்னோட முடியை வந்து நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. அவ்வளோ சில்கியாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்னோடய ஹேரு. இப்போ வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு நரைச்ச முடி வரல. என்னோடய சிஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய முடி வந்துருச்சு. எனக்கு வந்து முடி அந்த அளவுக்கு நரைக்கலை. இருந்தாலும் உள்ளர வந்து கொஞ்சம் நரைச்சிருக்கு. இருந்தாலுமே அதுக்கு வந்து ரெமெடிஸ் பண்ணணும், ஹோம் ரெமெடிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அப்புறம் வந்து ரொம்ப லென்த்தாகவே இருந்ததுங்க முடி. அதை வந்து இப்போ நான் கடை இருக்கிறனால என்னால் பராமரிக்க முடியல, சரியாக வந்து ஜடை பின்ன முடியல. அதனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் பாப்பா வந்து நீங்கள் கொஞ்சம் ஹேர் கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தா. நானும் வந்து கேட்கவே இல்லை. சரி என்னடா இது, முடியை கட் பண்ணணுமா, நம்ம கட் பண்ணோன்னாக்கா ஏற்கனவே வந்து நமக்கு லென்த்தாக இருந்த ஹேரே வந்து கொட்டி கொட்டி ஓரளவுக்கு வந்து குச்சி மாதிரி ஆயிடுச்சு. குச்சி மாதிரி ஆனதுனால சரி இருக்கிறதையும் கட் பண்ணிட்டாக்கா இன்னும் குச்சி மாதிரி ஆகிடுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதனால் சரியாக எனக்கு ஜடை பின்ன முடியல, கொண்டை தான் போட்டுக்கிட்டே இருந்தேன். சரி ஒரு நாள் என்ன யோசித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த ஹேரை வந்து கொஞ்சம் கட் பண்ணிடலாம். ரொம்ப வந்து எனக்கு வந்து சம்மர் டேஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஓவராக ஸ்வெட் ஆகும், ஜடை பின்னவும் முடியல, எனக்கு ரொம்ப ஓவர் சிக்காக உளுந்துகிட்டே இருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு லாஸ்ட் வீக்கில் வந்து என் பொண்ணுகிட்ட சொல்லியே கட் பண்ண சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ஜடை பின்னுறதுக்கெலாம் ஈஸியாக இருக்குது. அதே போல் சரி ஓகே என்ன ஆனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன். கொஞ்சம் ஹேர் வந்து கம்மியாயிடுச்சு, கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து பின்னல் போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நுனியில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப எனக்கு வந்து குச்சி மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நான் எப்படியும் வந்து இவ்வளோ முடி இவ்வளோ ஒரு ஜான் அளவுக்கு நான் வந்து கட் பண்ணிட்டேங்க. இப்போ இந்த அளவுக்கு தான் இருக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, வேலை செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் எப்படி வேணாலும் வளர்ந்தாலும் சரி வளர்னாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.